அவங்க சாட்டர்டே நடத்திட்டு போறாரு விஜய். நம்ம எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் ஃப்ரைடே வச்சுக்கலாம், வீக் டேஸில் வச்சுக்கலாம், ஒர்க்கிங் டேஸில் வச்சுக்கலாம்னு சொன்னா, ஏங்க அவங்க பாட்டு ஃப்ரீயாக சாட்டர்டே டிஆர்பியில் விட்டுட்டாங்க. நம்ம ஏங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ண போறாங்கன்னு கேட்கலாம். அங்க ஒரு ஈவெண்ட் நடத்தும்போது நம்ம பேரலல் ஈவெண்ட் எல்லா வாரத்துக்கும் பிளான் பண்ணுவோம்னா, விஜய் நடத்துறாருங்கிறதுக்காக இவங்க நடத்தக்கூடாதா? விஜய் நடத்துறாருன்றதுக்காக இவங்க ஷெட்யூல்ஸ் தள்ளி நல்லா வைக்கணுமா? நடத்துங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த ஷெட்யூல் பேரலா கொலைட் ஆயிட்டே இருக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்படுதுன்னா, அந்த வாய்ஸை குறைச்சிட முடியுமா? அங்க பேசுற சத்தம் மக்கள் மன்றத்துல கேட்றாம பாத்துக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அந்த மைக் மேலே கை வைக்க மாட்டாங்க. அதுதான் சார், ஜெனரலாவே மியூசிக் கான்சர்ட்ஸ், ஈவென்ட்ஸ் இதெல்லாமே சாட்டர்டேஸ்ல தான் நடக்கும். ஆடியோ லான்ச்சஸ் இதெல்லாமே சாட்டர்டேஸ்ல தான் நடக்கும். போன வாட்டி இளையராஜா கான்சர்ட் நீங்க சொன்னதுமே அந்த இளையராஜா சிறப்பு விழாவுமே கூட சாட்டர்டேல நடந்துச்சு. கான்சர்ட்ஸ் எப்பவுமே அந்த டைம்ல தானே சார் நடக்கும். நான் ஒத்துக்கிட்டேன். அது ஒரு கோஇன்சிடென்ஸ்னு புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு நேரு உள்விளையாட்டு அரங்கத்துல முப்பெரும் விழாவும், அதை தொடர்ந்து செம்பரம்பாக்கம் அது என்ன ஒரு திருமண இசை வரைக்கும் இருக்கக்கூடிய 8 கிலோமீட்டர் ரோட் ஷோ நடத்தியிருக்காரு முதல்வர். இன்னைக்கு நாகப்பட்டினம் திருவாரூருக்கு பேரலா சென்னையில் இது நடக்கிறதுக்கு என்ன காரணம் நான் புரிஞ்சிக்க முடியாம கேட்கிறேன். அதுக்கும் பதில் சொல்லிடுங்களேன்னு சொல்றேன் திமுக.